ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய தீபாவளி திருநாள். கண்டிப்பா தீபாவளி திருநாள் அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்போம். அப்படி தேய்த்து குளிக்கக்கூடிய அந்த எண்ணெயில இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலந்து தேய்த்தா பலவிதமான மகத்துவங்கள் ஏற்பட்டு நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை குளிக்கக்கூடிய எண்ணெயில கலந்து குளிக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தீபாவளி திருநாள் அப்படின்னா தீப ஒளி திருநாள். இருள்ல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைய ஒளிமயமா பிரகாசமா மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாள். கெட்டதெல்லாம் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய நாள். நரகாசுரன் அழிந்தது போல நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் கெடுதல்களும் நீங்கும் அப்படிங்கிறது தான் தீபாவளியை கொண்டாடுறதுக்கான முக்கியமான நோக்கம். அந்த தீபாவளி பண்டிகை இந்த வருஷம் அக்டோபர் 20ஆம் தேதி வந்திருக்குது. அன்றைய தினம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்க போகுதாம். அத திரி கிரக யோகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. திரி கிரக யோகம்னா 3 கிரகங்கள் ஒன்றாக சேரக்கூடிய நிகழ்வு. உதாரணத்துக்கு கிரகங்களோட தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனும் புத்திகாரகன்னு அழைக்கப்படக்கூடிய புதனும் கிரகங்களோட தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒரு சேர்ந்து ஒரு நிகழ்வை ஏற்படுத்த போறாங்க. அதுதான் திரி கிரக யோக அமைப்பு. அது இந்த வருஷம் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு வருது. அதனாலதான் இந்த தீபாவளிய 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய தீபாவளி திருநாளா ஒரு அற்புதமான வரப்பிரசாதமா நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட தீபாவளி திருநாள் அன்னைக்கு துலாம், மகரம், தனுசு இது மாதிரி 3 முக்கியமான ராசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டும் அடிக்க போகுதாம். தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நாம அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு புத்தாடைகள் உடுத்தி பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி அன்பை பரிமாறிக்கிறது தான். அப்படிப்பட்ட தீபாவளி திருநாள் அன்னைக்கு கண்டிப்பா கங்கா ஸ்நானம் பண்ணணும். அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையிலிருந்து குளிக்கணும். ஒரு சில வருஷங்கள் தீபாவளியும் அமாவாசையும் சேர்ந்து வரும். ஆனா இந்த வருஷம் நமக்கு தீபாவளியும் அமாவாசையும் தனித்தனியா வருது. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி, அக்டோபர் 21ஆம் தேதி அமாவாசை. தீபாவளிக்கு நோன்பு எடுக்கக்கூடியவங்க, அதுவும் அமாவாசை நோன்பு கடைபிடிக்கக்கூடியவங்க அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை தான் நோன்பு எடுக்கணும். அக்டோபர் 20ஆம் தேதி மாலை 4 மணி 15 நிமிஷத்துக்கெல்லாமே அமாவாசை பிறந்துருது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 21ஆம் தேதி மாலை 5 மணி 48 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. நோன்புக்கு தேவையான பொருட்களை தயார் பண்றது, அதை வாங்கிட்டு வந்து வைக்கிறது, இது எல்லாத்தையும் அக்டோபர் 20ஆம் தேதி மாலை 4:15 மணிக்கெல்லாமே நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். நோன்பு எடுக்கிறது, பூஜை பண்றத நீங்க செவ்வாய்க்கிழமை தீபாவளிக்கு மறுநாள் அமாவாசை அன்னைக்கு பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வருஷம் தீபாவளிய ரொம்ப எளிமையாகவும் அதே மாதிரி ரொம்ப சிறப்போட தீபாவளி நோன்பையும் கடைபிடிக்கிறதுக்கான வழிபாட்டு முறைகள். இப்படிப்பட்ட நல்ல நாள்ல நாம கண்டிப்பா கங்கா ஸ்நானம் பண்ணுவோம். அதாவது பிரம்ம முகூர்த்த வேலை. அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணி இந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். இது ஒரு வரப்பிரசாதம். தீபாவளி அன்னைக்கு விடிந்து காலை 8-9 மணிக்கு குளிக்கிறத விட பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து கங்கா ஸ்நானம் செய்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தீபாவளியை வரவேற்கும் போது இந்த ஒரு தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் கெடுதல்கள் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாட்களா மாறும். அப்படி கங்கா ஸ்நானம்னு சொல்லக்கூடிய தீபாவளி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இந்த விஷயத்துல நாம எண்ணெய் தேய்த்து தான் குளிப்போம். அப்படி எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது அந்த தேய்க்கக்கூடிய எண்ணெயில இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலந்து நீங்க தயார் செய்து தேய்க்கலாம். அதுல முதல் முக்கியமான பொருள் 1 ஸ்பூன் மிளகு. 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டுல கூட சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் மிளகு. பல மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாவும் நம்ம மாத்திக்க முடியும். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு சுக்கு. இந்த சுக்கு அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய பொருள் தான். 10 ரூபாய் கொடுத்தாவது நீங்க சுக்கை வாங்கிட்டு வந்து தயார் செஞ்சு வச்சுட்டாலே தீபாவளி அன்னைக்கு நீங்க தயார் செஞ்சுக்கலாம். அடுத்ததா 1 பல் இல்ல 2 பல் பூண்டு எடுத்துக்கணும். இந்த பொருட்கள்லாம் எதுக்காக எடுக்க போறோம் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். கடைசியா 1 ஸ்பூன் சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம். நம்மளோட பல பதிவுகள்ல தாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தியிருப்போம். முருகப்பெருமானுக்கு உகந்த, சுப்பிரமணியனுக்கு உகந்த சுக்கு, கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய மிளகு, வசீகரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய பெருஞ்சீரகம், இப்படி இந்த எல்லா பொருட்களையும் நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். வீட்டுல தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம், அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து குளிக்கும் போது கண்டிப்பா எண்ணெய வெறுமனே தேய்க்காம
அந்த எண்ணெயை சூடுபடுத்தி அந்த எண்ணெயை காய்ச்சினதுக்கு பிறகு எல்லாரும் தலையில தேய்த்து அதுக்கப்புறம் குளிக்கலாம். அப்படி அந்த எண்ணெயை சூடு பண்றீங்கல்ல, சூடு பண்ணக்கூடிய அந்த எண்ணெயில ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 2, 3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், முடிஞ்சா கொஞ்சமா சுக்கு, இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து சூடு பண்ணக்கூடிய அந்த எண்ணெயில அந்த எண்ணெயை காய்த்து அது சூடு ஆறுனதுக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் தலையில அந்த எண்ணெயை தேய்த்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்க குளிக்க போகலாம். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன மாற்றம் வந்துட போகுது? தீபாவளி அப்ப எப்போதும் எண்ணெய் தேய்த்து தான் குளிக்கிறோம். இந்த பொருட்களை கலக்கறதால என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே கெடுதல்கள், கெட்டது இது எல்லாத்தையுமே நீங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். மகத்துவ ரீதியா பரிகார ரீதியா பார்க்கறத விட மருத்துவமா பார்க்கும்போது நிறைய பேருக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தா ஜலதோஷம் பிடிக்கும், உடல் ஒவ்வாமை கூட ஏற்படலாம். அப்படிப்பட்டவங்க பூண்டு, மிளகு, சுக்கு, அது கூட பெருஞ்சீரகம் இந்த பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயை சூடு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தேய்த்து குளிக்கும்போது ஜலதோஷம் பிடிக்கிறது, உடல் ஒவ்வாமை ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படும். சில பேருக்கு இதுல சில பொருட்களை சேர்த்துக்கிறது அலர்ஜியா கூட இருக்கலாம். முக்கியமா நிறைய பேருக்கு அந்த பூண்டு சேர்த்துக்கக்கூடிய வழக்கம் இல்லாம இருக்கலாம். அவங்க அந்த பூண்டு மட்டும் தவிர்த்துட்டு மிளகு, சுக்கு, அப்புறம் பெருஞ்சீரகம், முடிந்தால் அது கூட ஒரே ஒரு வெற்றிலை, இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேளையில குளிக்கக்கூடிய எண்ணெயில தேய்த்து குளிக்கக்கூடிய எண்ணெயில சேர்ந்து நம்ம தலைக்கு குளிக்கும் போது மருத்துவ ரீதியாகவும் மகத்துவ ரீதியாகவும் பல நன்மைகள் ஏற்படுமா. அது போகவே கடன் பசியை தீர்க்கக்கூடிய மிளகு, முருகப்பெருமான் அவர்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கு, வசீகரத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய பெருஞ்சீரகம், இந்த 3 பொருட்களும் ஒன்றாக சேரும்போது அந்த எண்ணெய் ஒரு அதீத சக்தி வாய்ந்த எண்ணெயா மாறிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும், குறிப்பா முதியவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ இந்த எண்ணெயை தேய்த்து விட விருப்பம் இல்லை, குடும்ப தலைவர் தலைவி மட்டும் தேய்த்துக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமா தேய்த்து குளிக்கலாம், தவறில்லை. இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி. இந்த பொருட்களை எண்ணெயில கலந்து சூடு பண்ணி குளிச்சதுக்கு அப்புறமா மருத்துவ ரீதியாகவும் மகத்துவ ரீதியாகவும் நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. தீபாவளி திருநாள ரொம்ப உற்சாகத்தோட அணுகக்கூடிய ஒரு உத்வேகம் கிடைக்கும். மகத்துவ ரீதியா எந்த விதமான கெடுதலா இருந்தாலும் அது எல்லாமே நீங்கிடும். அதுதான் இந்த பொருட்களை தேய்க்கக்கூடிய எண்ணெயில கலந்து சூடு பண்ணி தேய்த்து குளிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம். நம்பிக்கையோடு பண்ணக்கூடிய எந்த ஒரு இறை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதுக்கு நிச்சயம் பலன் இருக்கும். இதை நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லது நடக்கும். அதே மாதிரி தீபாவளி திருநாள் அன்னைக்கு நீங்க இனிப்புகள் சாப்பிட்றது, புத்தாடை உடுத்துறது மட்டும் இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு, அதுவும் குழந்தைகளுக்கு, யாராவது ஒரு குழந்தைக்கு புத்தாடையையோ இனிப்பையோ பட்டாசோ வாங்கி கொடுத்து அவங்க மகிழ்ச்சி அடைய செய்யறது மூலயமா உங்க வாழ்க்கையில வளம் பெருகும். மகாலட்சுமி தாயோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.